இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கிச்சன். ஹோட்டலில் கொடுத்துருக்குற கிச்சனுடைய அளவு இதுதான். இப்போ வந்து நான் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் பாட் எடுத்து வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் 2-3 நாளாக. ஏன்னா வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஒன்று வயிற்றுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது, இன்னொன்று வந்து செலவு அதிகமாகுது. அதுக்கு வந்து இன்றைக்கி சேமியா உப்புமா பண்ணலான்னு வச்சுருக்கேன். இது எண்ணெய் எல்லாமே நான் பஹ்ரைன்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தது தான். இது தக்காளி, வெங்காயம் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணிவிட்டு எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் குட்டி ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி சாப் பண்ண போகிறேன் பாருங்கள். இது வந்து பட்டர் நைஃப் வந்து ஹோட்டலில் கொடுத்துருக்காங்க. நான் என்னோட நைஃப் எடுத்து மறந்துட்டேன். அது வந்து குடோன்லேயே இருக்குது. நமக்கு இருக்கவே இருக்குது சாப்பர். இதை வச்சு நல்லா ஆனியன் வந்து சாப் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது தான். ஆனியன் சூப்பராக கட் பண்ணியாச்சு. அண்ட் கேரட்டும் சூப்பராக கட் பண்ணியாச்சு. கேரட்டும் ஆனியன் பச்சை மிளகாய் போட்டு சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்மார்ட் பாட்டை வச்சுட்டு ஆன் பண்ணியாச்சு. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். சின்னதாக ஒரு 5 பெட்டி கடுகு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ வந்து இது வரப்பட்டுருச்சு. இப்போ நான் என்ன பண்ண ஒயர் எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டால் இதில் வந்து இப்போ ஆனியன் போட்டேன் அப்படின்னா புகை வரும் பயங்கரமாக. அதனால் இது ஆறுனதுக்கப்புறமா ஆனியன் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புகை வருதுங்க. இது பயமாக இருக்குது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் டிடெக்டர் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பையன் தான் போடும். அதனால் இதை கையில் எடுத்த வழியில் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் கிண்டி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு. என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்களே, ஃபாரினில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஃபாரினில் இருக்கிறவங்களுடைய நல்ல ஒரு இதை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. கஷ்டப்படுறதை பார்த்தது கிடையாது இல்லை. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. கேரட்டை போடுவோம். கேரட்டும் பச்சை மிளகாயும் கீரை வச்சுருந்தோம் இல்லையா, அது. இப்போ வந்து உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக தண்ணி ஊற்றி இந்த இதெல்லாம் சேமியாலாம் போட்டதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் உப்புமாவாக பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. திருப்பி வீடியோ எடுத்தேன். இப்போ நல்லா பொலன்னு நல்லா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. 10 நாள் ஆகிடுச்சிங்க இங்கே வந்து உப்புமா சாப்பிட்டே. இங்கே வந்து சவுதியில் வந்து இந்த கோபரில் தங்கியிருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து உப்புமாவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். நாக்கே செத்து போயிடுச்சு. இன்றைக்கி வந்து திருப்பி வந்து நாக்குக்கு உயிர் வந்த மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.